வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான கேசரி செய்ய முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எப்போவுமே கேசரி செய்கிறீங்கன்னா நான்ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நெய்யில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இந்த நெய்யிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெய் கூட இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டோன்னா கேசரி ஆறிடுச்சுன்னா கூட ரொம்ப ஹார்டாகாது, கெட்டியாகிடும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது, லைட்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போது கேசரிக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி பக்கத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது அதே வானலில் இதில் 1 கப் வறுத்த ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவையை 1 நிமிஷம் நெய்யில் வறுக்கிறதுனால கேசரியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போது பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே இந்த ரவையில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரவையில் கொஞ்சம் கூட சின்ன சின்ன கட்டி கூட விழாது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வேக வச்சுக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா கேசரியில் ரவை வேகாது. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டே நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துனா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 கப் கூட சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் மெல்ட் ஆகுறதுனால கொஞ்சம் தண்ணியாட்ட ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சுகர் இந்த மாதிரி எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கேசரி கலர் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வனஸ்பதியோ இல்லைனா ஆயில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி. இப்போ லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 30 செகண்ட். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேசரி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.